ஆசிய கோப்பை 2025 இறுதிப் போட்டிக்கு உள்நுழையப் போவது யார்? இந்திய அணி ஆல்மோஸ்ட் உள்ள போயிட்டாங்க. 2வது அணியா யார் உள்ள போறா? அப்படிங்கிற இக்கட்டான சூழ்நிலை மேட்ச் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. பங்களாதேஷ் வெர்சஸ் பாகிஸ்தான். இப்படிப்பட்ட இந்த ஒரு கடுமையான வாழ்வா மேட்ச்ல பார்த்தீங்கன்னா, நேத்து ஒரு பரபரப்பான மேட்சாவே இருந்தது. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்ச பாகிஸ்தான் அணி 135 ரன் அடிச்சாங்க. அத சேஸ் பண்ண முடியாம பங்களாதேஷ் அணி 11 ரன் வித்தியாசத்துல ஒரு தோல்வியை தழுவியிருக்காங்க. இந்த மேட்ச் திக் திக் நிமிடமாவே இருந்தது. ஒவ்வொரு பாலும் பார்த்தீங்கன்னா, பயங்கர பரபரப்பாவே இருந்தது ஃபிரெண்ட்ஸ். இந்த மேட்ச் ஃபுல்லா நம்ம விரிவா தெளிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவையும் குடுத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம தெளிவா வீடியோல போயிடலாம் ஃபிரெண்ட்ஸ். இன்னைக்கு மேட்ச் ஒரு வாழ்வா சாவா அப்படிங்கிற ஒரு மேட்ச். ஏன்னா பங்களாதேஷ் வெர்சஸ் பாகிஸ்தான். இந்த மேட்ச் யார் வின் பண்றாங்களோ அவங்க செப்டம்பர் மாசம் 28ஆம் தேதி இந்திய அணி கூட பார்த்தீங்கன்னா, ஆசிய கோப்பை 2025 ஃபைனல் விளையாடுற மாரி இருக்கும். அதனால இந்த மேட்ச் 2 டீமுக்கும் ஒரு இம்பார்ட்டன்டான மேட்ச். அப்படிப்பட்ட சூழ்நிலை பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ண பங்களாதேஷ் அணி நாங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்றோம் அப்படின்னு டிசைட் பண்ணாங்க. முதல்ல பவுலிங் பண்ண ஆரம்பிச்ச ப பங்களாதேஷ் அணிக்கு பார்த்தீங்கன்னா, சிறப்பான தொடக்கம் கிடைச்சது. பாகிஸ்தானோட விக்கெட்ட பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்திலேயே ஓவர்ல விக்கெட்ட எடுத்தாங்க. பிளஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானோட பேட்டிங் யூனிட்ட சுத்தமாவே கொலாப்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பங்களாதேஷோட பவுலிங் யூனிட் டக்குன்னு விக்கெட்ட எடுக்க ஆரம்பிச்சாங்க. பாகிஸ்தானியோட விக்கெட்ட ஒரு கட்டத்தில பார்த்தீங்கன்னா, 80 ரன்னுக்குலாம் 6 விக்கெட்ட விட்டு தத்தளிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, 2 பேட்டர்ஸ் கேமே கொஞ்சம் அப்படியே சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஹாரிஸ் அண்ட் முகமது நவாஸ் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, கேம அப்படியே பார்த்தீங்கன்னா, டோட்டலாவே சேஞ்ச் பண்ணாங்கன்னே சொல்லணும். பிளஸ் முகமது ஹாரிஸ் பார்த்தீங்கன்னா 30 ரன்னுக்கு மேல அடிச்சாரு. அவர் நவாஸ் 20 ரன்னுக்கு மேல அடிச்சு இவங்க ஒரு 50 ரன்னுக்கு மேல கடைசி 5 ஓவர்ல பில்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பிளஸ் அதனால பார்த்தீங்கன்னா, ஸ்கோர் எங்கேயோ கடந்த ஸ்கோர 135ங்கிற ஒரு டீசென்ட்டான ஸ்கோர செட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுல நெறைய மிஸ்டேக்ங்கிறத பண்ணாங்க. அது பாகிஸ்தான் சொல்ல முடியாது. பங்களாதேஷ் அணி நெறைய மிஸ்டேக் பண்ணாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் 135ங்கிற ஸ்கோர் அடிக்க முடிஞ்சது. என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபீல்டிங்ல நெறைய கேட்சஸ் விட்டாங்க. ஷாகிர் அஃப்ரிடிக்கு 2 கேட்ச் என்னமோ விட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஹாரிஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கேட்ச் விட்டாங்க. இதெல்லாம் பயன்படுத்தின இந்த லோயர் ஆர்டர் பேட்டர் தான் பார்த்தீங்கன்னா, ஒரு டீசென்ட்டான பாகிஸ்தானுக்கு ஸ்கோர் அடிக்கிறதுக்கு உதவி இருக்காங்கன்னா. ஏன்னா அஃப்ரிடி 19 ரன் அடிச்சிருந்தாரு. பிளஸ் ஹாரிஸ் 30 ரன்னுக்கு மேல ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. நவாஸ் பார்த்தீங்கன்னா 29 ரன் 20 சம்திங் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. இவங்க 3 பேரும் பார்த்தீங்கன்னா, கடைசியில அடிச்ச ஸ்கோர் தான் பாகிஸ்தானுக்கு 135 ஸ்கோர் வரதுக்கு முக்கியமான ஒரு காரணமா இருந்தது. நெறைய கேட்சஸ் இந்திய அணி எப்படி கேட்சஸ் விட்டாங்களோ, அதே மாரி நெறைய கேட்சஸ் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, கடைசியில நேத்து பங்களாதேஷ் அணி கேட்ச் மிஸ் பண்ணாங்க. அதுதான் இவங்களோட வீக்னஸா இருந்தது. அத பயன்படுத்தின பாகிஸ்தான் அழகான ஒரு டீசென்ட்டான ஸ்கோர் செட் பண்ணாங்க. ஓகே 135க்குள்ள கண்ட்ரோல் பண்ணிடுறாய்ங்க பங்களாதேஷ் பாகிஸ்தான 135 அசால்ட்டா சேஸ் பண்ணி இந்த மேட்ச் வின் பண்ணிடுவாய்ங்க. எப்படியும் பங்களாதேஷ் தான் நம்ம கூட ஃபைனல் விளையாட போறாங்கன்னு நெனச்சிட்டு இருந்தோம். அதுக்கெல்லாம் ஒட்டு மொத்தமா செக் வச்சாங்க பாகிஸ்தானோட பவுலிங் யூனிட். ஆரம்பத்திலேயே அஃப்ரிடி அவங்களோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இமானோட விக்கெட்ட ஃபர்ஸ்ட் ஓவர்லயே தொக்கா தூக்குனாரு. அதுக்கப்புறம் வந்த பேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு பெரிய லெவல்ல இன்னிங்ஸ பில்ட் பண்ணும். இப்ப வெறும் 135 தானே அழகா ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போயிரலாமே. கொஞ்சம் பொறுமையா கேம எடுத்துட்டு போய் விளையாண்டு அழகா எடுத்துட்டு போவோம்னு யாருமே நினைக்கவே இல்ல. வந்தவங்க எல்லாம் சுத்துன்னு சுத்த ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே 10 ரன் 15 ரன் அடிச்சுட்டு தனது விக்கெட்ட லூஸ் பண்ணிட்டு போனாங்க. பிளஸ் சமீம் ஹுசைன் மட்டும் ஒரு 30 ரன் அடிச்சாரே தவிர, மத்தபடி ஒரு பேட்டர் கூட பார்த்தீங்கன்னா, நின்னு விளையாண்டு இந்த கம்மி ஸ்கோர் தான்யா ஈஸியா சேஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணலாம். ஈஸியா சேஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு எந்த ஒரு பேட்டருமே நினைக்கவே இல்ல. எல்லாருமே வந்தாங்க, சுத்துனாங்க, விக்கெட்ட விட்டாங்க, போனாங்க அப்படின்ட்டு ஒரு கட்டத்துல போயிட்டாங்க. 20 ஓவருக்கு அவங்களால வெறும் 124 ரன் மட்டும் தான் அடிக்க முடிஞ்சது பங்களாதேஷ் அணியால. 11 ரன் வித்தியாசத்துல இந்த மேட்ச் தோத்தது மட்டும் இல்லாம, இந்த ஆசிய கோப்பை 2025 ஃபைனலுக்கான கனவே பார்த்தீங்கன்னா, தொலைச்சிட்டு போயிட்டாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் அணி 11 ரன் வித்தியாசத்துல கம்ஃபர்டபுளா வெற்றி பெற்றது மட்டும் இல்லாம, ஆசிய கோப்பை 2025 ஃபைனலுக்கு முன்னேறி இருக்காங்க. அது இந்திய அணியோட ஃபைனலுக்கு செப்டம்பர் மாசம் 28ஆம் தேதி விளையாட போறாங்க. மறுபடியும் நம்ம இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்க்க போறோம். ஒரு டெரிஃபிக் மேட்சா இருக்க போது. பாகிஸ்தான் அணி வெறும் 135 ரன் அடிச்சு இன்னைக்கு டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. பிளஸ் டெரிஃபிக்கா இருந்தது. அவங்களோட பவுலிங் பக்காவா இருந்தது. பேட்டிங்ல சொதப்புனாங்க. பவுலிங்ல சூப்பரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்க இந்த ஆசிய கோப்பை 2025 ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, பவுலிங்ல தான் நல்லா பண்ணியிருக்காங்க. பேட்டிங்ல சொதப்பியிருக்காங்க. அத இன்னைக்கும் நிரூபிச்சிருக்காங்க. பிளஸ் பங்களாதேஷ் அணி பேட்டிங்ல ஓரளவுக்கு நல்லா விளையாண்டுட்டு இருந்த டீம் தான். இன்னைக்கு பேட்டிங் நல்லா விளையாண்டுருந்தாங்கன்னா, ஈஸியா ஃபைனலுக்கு முன்னேறிக்கலாம். பவுலிங்ல சூப்பரா பண்ணாங்க. இந்தியா கூட எப்படி பண்ணாங்களோ அதே மாரி பவுலிங்ல பாகிஸ்தான் கூடயும் ஒரு மிரட்டல் பவுலிங்கா இருந்தது. இருந்தாலும் இந்த மேட்ச் பாகிஸ்தான் கைவசம் போச்சு. பாகிஸ்தான் தான் ஃபைனல் மோதுனுங்கிறது தலையெழுத்து. யாராலயும் மாத்த முடியாது.
நடந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த இந்தியா பாகிஸ்தான் 2025 மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஆசிய கப் ஃபைனல் விளையாட போறாங்க. அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு, மறக்காம நம்மளோட சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் ஆதரவையும் குடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ போலாம். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.